அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, எதிர்பார்த்த அந்த நாளும் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பும் உங்களுக்கு எதிரே வரப்போகும் நபர்களால் கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, உங்கள் எதிரே வரப்போகிறான் குபேரன். தடமாறி போன உங்கள் வாழ்க்கை இனி இடம் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை நீங்கள் அடைய போவது உறுதிங்க. அப்படிப்பட்ட நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்காருங்க. வெற்றி ஸ்தானத்தில், விஜயஸ்தானத்தில், ஜெயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 3ஆம் வீட்டில் இருக்காரு. 2ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. ராகு கொடுக்கின்ற கிரகம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் நிச்சயமாக உண்டுங்க. பணத்தினை தேடி இடம் மாறுவதற்கும் வேலை தொழிலுக்காக அலைவதும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ உண்டுங்க. குடும்பத்திற்காகவும் பயணம், அலைச்சல் இதெல்லாம் நடக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மகர ராசிக்கு 6ஆம் வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார வக்ரம் அடைந்து உங்கள் மகர ராசிக்கு 7ஆம் வீடான கடகராசிக்கு போகிறாரு. அங்கே உச்சமடைய போகிறாரு. குரு பகவான் தங்கத்துக்கு காரகமான கிரகங்க. அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்கத்தில் அதிர்ஷ்டங்கிறது உண்டுங்க. அடமானத்திற்கு போன தங்க நகை மீண்டும் வீட்டுக்கு வரும். அன்பளிப்பாக பரிசாக ஏதேது ஒரு வழியிலேயாவது தங்கம் கிடைக்க போவது உறுதிங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டு தங்கம் அல்லது வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு இனத்தை சேர்ந்தவங்க, இவங்க மூலமாகவும் தங்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ட்ராவல் பண்ணக்கூடிய போது, அந்த பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக தங்க நகை கிடைக்கலாம். புதையல் யோகமும் நிச்சயமாக உண்டுங்க. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையால் தங்க வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மகர ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கும் குரு பகவான் தாங்க அதிபதி. 12ஆம் வீடுங்கிறது சொந்த வீட்டை குறிக்கும். அப்போ நிச்சயமாக 7ஆம் வீட்டில் குரு இருப்பதால் நண்பர்கள், உறவுகள், நிச்சயமாக வாழ்க்கை துணை வழியில் ஒரு வீடு மனை விஷயத்தில் சுமூகமான நிலைப்பாடு ஏற்படுங்க. வீடு மனை சொத்துக்கள் அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது. ரொம்ப நாளாக சொந்த வீட்டுக்கு போகணும், நமக்குன்னு சொத்து வரணும், நம்ம பங்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு அந்த ஒரு நேரம் வந்துருச்சுங்க. மேலும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் மிக முக்கியமாக மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். நிரந்தரமாக ஒரு நிலம் அல்லது சொந்த வீட்டில் நீங்கள் அமர்வீங்க. உங்களுக்கு சொத்து யோகம் நிச்சயமாக அமையுங்க. அடுத்ததாக தனக்காரகன் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாரு. அங்கே சனி உங்களுடைய ராசி அதிபதி வக்ரத்தில் இருக்காருங்க. அப்போ வரக்கூடிய வாய்ப்பு, மற்றவங்க கிட்ட இருந்து வாய்ப்பினை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாங்க. சில காரியங்கள், சில போட்டிகள், சில விளையாட்டுகளில் ஜெயித்து அதன் ரீதியாக பணம், தங்கம் இவற்றை நீங்கள் பெறுவீங்க. குறுக்கு வழியில் பணம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி உங்களுக்கு ஜெயிப்பதால் அது கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகள் இந்த விஷயத்தில் ஜெயித்து அதன் மூலமாகவும் உங்களுக்கு பணலாபம் இருக்குங்க. அல்லது ஆன்லைன் கேம்ஸ் மூலமாக வரக்கூடிய பணலாபமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆக மொத்தம் குரு பகவான் அதிசார வக்ர பேஜ் அடைவதாலும் 3ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதாலும் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பணத்தட்டுப்பாட்டு இல்லாமலும் பார்த்துக்குவார். பண ரொட்டேஷன்னு சொல்லுவோம், அதாவது பண வரவு செலவு, அந்த பண விஷயத்தில் அதை அதிகப்படுத்தியே கொடுப்பாருங்க. அதில் மாற்றம் என்பது இல்லை. மொத்தத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வீடு வெகு தொலைவிலும்,
தங்கம் நெருக்கத்திலும் பணம் பரிமாற்றம் அதிக அளவிலும் நிகழும். இந்த காலகட்டத்தில் இதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் கடன் முதல் கஷ்டங்கள் வரை நிச்சயமாக தீருங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் பாம்புடன் கூடிய அம்மன் வழிபாடு செய்கிறது உங்கள் காரியங்களில் நிம்மதி, சந்தோஷத்தையும் வெற்றியையும் தேடித்தரும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.